இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு ஐ மேக்கப் வீடியோ தான். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் பேலட் 3 ஐ லுக் மேக்கப் வீடியோ. ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோட சேனல் இந்த மாதிரி லுக்ஸ் நான் பண்ணியிருந்தேன். நீங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி பார்த்துருந்தீங்க. அதையே இன்னொரு அஃபோர்டபுள் பேலட் வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு இந்த ஒரு பேலட்லேயே 3 ஐ லுக் எப்படி பண்ணணும்னு காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மேட் ஐ லுக், நெக்ஸ்ட் இந்த ஒரு பர்கண்டி ஷிம்மர் லுக் அண்ட் இந்த தேர்ட் கிளாசிக் கோல்டன் பிளாக் லுக். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கிறது மார்ஸோட ஐஷேடோ பேலட் தான். இது 10 pan ஐஷேடோ பேலட், ரொம்ப கிளாசிக் நியூட்ரல் ஷேட். இது உங்களுக்கு இன்னும் ஈஸி பண்ணுறதுக்காக நான் இங்கே நம்பர் மெஷர் பண்ணியிருக்கேன் 1 to 10. ஸோ நான் சொல்லும் போது புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் ஸ்வாட்ச் பண்ணி இதோட பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. சில இதெல்லாம் பவுடரியாக இருக்குது, பட் ஒர்க்கபிள் தான். ஃபர்ஸ்ட் லுக்குக்கு நான் இந்த இன்சைட்டோட ப்ரைம் அண்ட் ஹோல்ட் ஐ பேஸ் ப்ரைமர் எடுத்து என்னோட லிட்டில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேக்கியான ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும், நல்லா ஒட்டிக்கும் ஷேடோஸ்லாம் நல்லா. ஸோ நீங்கள் பிகினர்ஸ்க்கு நீங்கள் யார் யூஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனல் பிகினர்ஸ். இது நம்ம ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஷேட் 3 எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் அண்ட் கொஞ்சம் டிப்பில் வர பிளெண்டிங் ப்ரஷ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் லிங்க் பண்ணுறேன் இந்த ப்ரஷ்ஷோடது கிடச்சிதுன்னா. அந்த ஷேடை வந்து பார்த்திங்கன்னா நான் டிப்பில் எடுத்திருக்கேன். ஓகே, டஸ்ட் பண்ணும்போதே கொஞ்சம் வருது, ஏன்னா அது கொஞ்சம் பவுடரியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. இப்போ என்னோட க்ரீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே ஃபோல்டு இருக்கோ அங்கே அப்ளை பண்ண போகிறேன். ப்ரோ போன் கிட்ட நான் கொண்டு போகிறது கிடையாது. ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் லுக். நான் வந்து சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ஈஸி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து நான் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அங்கே டெபாசிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணுறேன். லெஃப்ட் டு ரைட் மோஷனில் நான் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறேன். நம்ம விண்ட்ஷீல்டு வைப்பர் மோஷன்னு கூட சொல்லலாம். ஆனால் காரோட வைப்பர்ஸ்லாம் வந்து இப்படி தானே விண்ட்ஷீல்டில் பண்ணும். அந்த இது வந்து நம்ம எக்ஸாக்டாக அந்த டேர்ம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் டு ரைட் அப்ளை பண்ணும் போதே லைட்டாக அந்த மாதிரி பிளெண்டும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறோம், நம்பர் 6 ஷேடை அதே ப்ரஷில் இப்போ இதோட ப்ரஷோட பெல்லியில் நான் எடுத்துக்க போகிறேன். டிப்பில் இல்லை, பெல்லியில் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் டேப் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது டேப்பிங் மோஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரஷில் பிளெண்ட் பண்ணும்போது டிப்பில் திருப்பி போயிட்டு நம்ம எங்கே வேணுமோ ஹார்ஷ் எட்ஜஸை பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டேப்பிங் அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இது. இந்த மாதிரி பிளெண்டிங் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சாஃப்டர் லுக்காக வரும். 10 ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ரஷ் ஃப்ரம் ஆர்டே. இப்போ இந்த நம்பர் 1 ஷேடை ஒரு ஃப்ளாட் ப்ரஷ், இது கொஞ்சம் ஃப்ளஃபி ஃப்ளாட் ப்ரஷ், அதில் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் எம்டி ஸ்பேசஸ் இருக்கோ அங்கே மட்டும் இந்த நியூட் ஷேட் அப்ளை பண்ணலாம். ஸோ இது அழகான ஒரு கிரேடியன்ட் மேட் ஐ லுக்காக இருக்கும், கிளாசிக் லுக். அவுட்டர் கார்னர் இன்னும் டீப்பன் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் 4 எடுத்துக்கலாம். இது ஒரு ப்ரௌன் ஷேட். இதோட டிப்பில் எடுத்துகிட்டு எங்கே நம்ம அவுட்டர் கார்னர் அப்ளை அங்கே மட்டும் எட்ஜஸில் கொடுக்குறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பன் லுக்காக காட்டும், ரொம்ப வார்மாக இருக்குது இந்த லுக். ஸோ இது ப்ரௌன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் டெப்த் கொடுக்கும் இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸ், மஸ்காரா எது உங்களுக்கு விருப்பமோ அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பென்சில் ப்ரஷில் அந்த நம்பர் 4 ஷேடையும் எடுத்துகிட்டு லோவர் லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் லுக். வெரி கிளாசிக், எலிகண்ட், பியூட்டிஃபுல் மேக்கப். இப்போது ஐ லுக் நம்பர் 2க்கு நான் இங்கே சுகர் கன்சீலர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நான் லிட் பிக்மெண்ட் இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிக்கிறேன். இதான் ஐ ப்ரைமராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் தான், ஃபர்ஸ்ட் நீங்கள் கன்சீலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம் உங்கள் பிக்மெண்டேஷனும். இப்போது அகெயின் நம்ம அந்த மாஸ் ஐஷேடோ பேலட்லேருந்து நம்பர் 6 எடுத்துக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளஃபி ரவுண்ட் பிளெண்டிங் ப்ரஷ். ஓகே, நல்ல பிரிசில்ஸ்லாம் ஸ்பேரிங்காக இருக்கிற பிளெண்டிங் ப்ரஷ்ஷாக எடுத்துகிட்டு என்னோட ஹோல் ஐலிட்டில் டில் க்ரீஸ் வரைக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதே ப்ரஷ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நான் ப்ரௌக்கு வெளியே போகல, ப்ரௌக்கு உள்ளே தான் இருக்கேன், கண்ணுக்கு ரொம்ப வெளியில் நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ அப்ளை பண்ணிட்டு அதே ப்ரஷ் வச்சு நம்ம அப்படியே பிளெண்டும் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு சாஃப்ட் ஈஸியாக அப்ளிகேஷனாக இருக்கும். இப்போ நம்பர் 8 எடுத்துகிட்டு இதை ஃப்ளாட் ப்ரஷில் நம்ம சென்டர்ஸில் மட்டும் இந்த ஷிம்ரி ஷேட் அப்ளை பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான லுக். 2 ஐ ஷேடோ யூஸ் பண்ணி நம்ம டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ வெரி ப்ரிட்டி லுக். ஹார்ஷ் எட்ஜஸ் இருந்து தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண நான் இந்த ஆர்டே ப்ரஷ் இருக்குல்ல, அதையே எடுத்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஹார்ஷ் எட்ஜஸ் போகிறதுக்கு. இப்போது ஐலைனர் வச்சிடலாம். இந்த லுக் லேஷஸில் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதான் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த நம்பர் 6 இருக்கிற ஷேட் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோமே ஆல் ஓவர் லிட்டில் போட்டு அதையே எடுத்துகிட்டு லோவர் லேஷ் லைனையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். திஸ் இஸ் ஆர் செகண்ட் லுக்.
தேர்ட் ஐ மேக்கப் லுக்குக்கு திருப்பி நான் சுகர் கன்சிலர் எடுத்துகிட்டு ப்ரைம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எடுத்தால் போதும், ஏன்னா பிக்மெண்ட் ஜாஸ்தி. அண்ட் இது நம்பர் 1 எடுத்துகிட்டு ஆர்டே ப்ரஷ்லேயே எடுத்து ஆல் ஓவர் லிட் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சாஃப்ட் ப்ரௌன் ஷேட் வரா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 4 எடுத்துக்கலாம். இது ஒரு சின்ன பிட்டைட் பிளெண்டிங் ப்ரஷ், டென்ஸாக இருக்கும். டென்சர் ப்ரஷ்ஷாக எடுத்துகிட்டு இது க்ரீஸில் டெபாசிட் பண்ணதான், இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை, கலரை அப்ளை பண்ணுறதுக்கு நான் க்ரீஸில் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ரஷ் பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அது வேணுனாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் யூஸ் பண்ண ஆர்டே ப்ரஷ் வச்சு ஹார்ஷாக இருக்குது பார்த்தீங்களா லைன், இதெல்லாம் சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த நம்பர் 2 ஷேடை இந்த லிட் ப்ரஷில் எடுத்துகிட்டு நம்ம அந்த எம்டி ஸ்பேசஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். அதாவது சென்டர்ஸ் 3/4 அப்ளை பண்ணிக்கிறோம். நான் பேசிக்ஸ் ஐ மேக்கப் பற்றியும் நான் நிறைய வீடியோ கவர் பண்ணியிருக்கேன், அது இல்லாமல் உங்களுக்கு நான் லிங்க்கில் தரேன். இப்போ நம்பர் ஷேட் 10 எடுத்துகிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த க்ரீஸ் ப்ரஷ்லேயே அவுட்டர் கார்னரில் மட்டும் இந்த டெபாசிட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் க்ரீஸை தாண்டி போகக்கூடாது இந்த ஷேட். ஸோ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் கொஞ்சம் சாட்டின் ஷேட், ஓகே, ஃபுல் மேட் கிடையாது, பட் ஸ்டில் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் அதே ஷேடை எடுத்துகிட்டு நான் லோவர் லேஷ் லைன்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் வந்து நான் லேஷஸ் அண்ட் லைனரையும் முடிச்சிட்டேன். திஸ் இஸ் வெரி ஈஸி சிம்பிள் தேர்ட் ஐ மேக்கப் லுக். ஸோ இந்த 3 ஐ மேக்கப்புக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லுக்ஸ் இந்த மாதிரி பார்க்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த பேலட்லேருந்து லுக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் ஐ மேக்கப் லவராக இருந்தால் இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி எங்கே சென்ட் பண்ணலாம். உங்களை நான் பார்க்குறேன். பை.